வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை ரோஜா கண்காட்சியில் ஜேஎஸ்எஸ் கல்லூரியின் சார்பில் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் மலர் அலங்காரங்கள், பார்வையாளர்களை கட்டி பிழியும் உணர்வு காட்சிகள். உலக புகழ்பெற்ற உதகை ரோஜா கண்காட்சியில் இந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க செய்தியாக மாறியுள்ளது. ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் மலர் அலங்காரங்கள், வாசகங்கள், சிறப்பாக அமைக்கப்பட்ட மலர் அலங்கார தொகுப்புகள் இவை பார்வையாளர்களை கவர்ந்தது. மலர்களின் அழகை மட்டுமல்ல, தாய்நாடு வீரியமும் புனிதத்தையும் நினைவூட்டும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகை ரோஜா தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மலர் சிறப்பு பகுதிக்கு வீர வணக்கம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதில் துப்பாக்கி, ராணுவ வீரர் உள்ளிட்ட அலங்காரங்கள் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தேசிய கொடியின் வடிவம், இந்திய ராணுவ சின்னம், விமானங்களின் வடிவங்கள் பூத்த மலர்களால் அற்புதமாக ஜேஎஸ்எஸ் கல்லூரி மாணவ மாணவிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பேராசிரியர்கள் முனைவர் சண்முகம், முனைவர் பிரியங்கா இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தனர். இந்த அலங்கார பகுதிகள் சிறுவர்கள் முதல் முதியோர் வரை அனைவரையும் உணர்வு பூர்வமாக கவர்ந்திழுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இடம் என்னுள் ஒரு தேசிய உணர்வை எழுப்பியது. மலர்களின் மையத்தில் ஒரு வீர வணக்கம். இது உண்மையிலேயே மனதை நெகிழ வைத்தது என்று சுற்றுலா பயணி ஒருவர் கருத்து தெரிவித்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். Welcome to 20th Roadshow. We are from JSS College of Pharmacy UT. Myself Dr. Priyanka, HOD in charge Department of Pharmacognosy. So every year we used to participate in this roadshow, and our students used to participate very actively in this roadshow. Today we are celebrating our 20th roadshow. In this we are going to participate in Rangoli competition, garland competition, hybrid teas, ikebana arrangement, and vase decoration, etc. And also today our theme is dedicated to our soldiers, those who are fighting for India, and I am going to show that and show